ஹலோ நண்பா, இன்னைக்கான வீடியோல எது பார்க்க போறோம்னா சூரி நடிப்புல ரீசெண்டா ரிலீஸ் ஆன மூவி தான் மாமன். இந்த மூவி பார்த்தீங்கன்னா மே 16 அன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த மூவி பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு, இந்த மூவியோட போய் தியேட்டர்ஸ்ல பார்க்கலாமா இல்ல வேணாமா அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம கம்ப்ளீட்டா பார்க்க போறோம். நீங்க யாராவது இந்த மூவி போய் தியேட்டர்ல பார்க்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியால இருந்தீங்கன்னா இந்த வீடியோவை பார்த்து அப்புறம் டிசைட் பண்ணிக்கோங்க. இந்த ரிவ்யூல பாத்தீங்கன்னா நம்ம மூவி எப்படி இருக்கு ஒரு சிம்பிளா ஒன் லைன் மட்டும் சொல்ல போறேன். அண்ட் இந்த வீடியோவை பாத்தீங்கன்னா ஸ்பாயிலர் கிடையாம ஒரு நல்ல விதமாகவும் இருக்கும். நீங்க வீடியோவை ஃபுல்லா பார்க்கலாம். அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த படத்துல சூரி ஹீரோவா பண்ணிருக்காரு. ஐஸ்வர்யா லட்சுமி அண்ட் ராஜ்கிரண் எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த மூவில நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்ன, இந்த படத்தோட ஒன்லைன் கான்செப்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சூரியோட அக்காவுக்கு பாத்தீங்கன்னா பல வருஷமா குழந்தை இல்லாம இருக்குது. அண்ட் தென் பாத்தீங்கன்னா ஒரு பையன் பிறக்கிறான். அந்த பையன் பிறந்ததுக்கு அப்புறம் சூரிய பாத்தீங்கன்னா அந்த பையனை தன்னோட குழந்தையா எடுத்து வளர்த்தி ஒரு எந்த அளவுக்கு பாத்துக்கிற ஒரு எக்ஸ்ட்ரீமா எந்த அளவுக்கு அவங்க ஒரு சொந்த பந்தமா ஒன்னா இருக்காங்க. தென் அதுக்கப்புறம் சூரிய கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த பையன் இருக்கும்போது அவங்களுக்குள்ள என்னென்ன வாக்குவாதம் ஆகுது, என்ன பிரச்சனை ஆகுது அப்படிங்கறது இந்த படத்தோட கான்செப்ட். படம் பாத்தீங்கன்னா சிம்பிளான ஒரு ஸ்டோரி லைன், ரொம்ப பெருசாக காம்ப்ளிகேட் பண்ற காலங்களும் ஒண்ணு ஒரு சிம்பிளான ஸ்டோரி லைன். படத்தோட மேக்கிங் ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் அல்டிமேட்டா இருக்குங்க. நீங்க ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் பாத்தீங்கன்னா நீங்க கண்டிப்பா அழுதுருவீங்க. அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னா சூப்பராவே ஸ்டோரி லைன் வர ஒவ்வொருத்தரோட ஆக்டிங் அவ்வளவு அட்டகாசமா சூப்பராவே இருந்துச்சு. ஒரு குழந்தை இல்லாம இருக்கிறது, தென் ஃபேமிலிக்குள்ள எப்படி இருக்கிறது, குழந்தை இல்லாம எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தென் குழந்தை பிறந்த எப்படி இருக்குது, அதையெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பரா அருமையா அவ்வளவு தெளிவா சூப்பரா கட்டிருந்தாங்க. அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது கண்ணு கலங்கிருச்சுங்க. அந்த அளவுக்கு அல்டிமேட் எடுத்து வச்சிருந்தாரு இந்த படத்தை. அந்த அளவுக்கு அல்டிமேட்டா ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் இந்த படத்துல இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் இந்த அளவுக்கு அருமையாச்சா, அடுத்த படம் இது ஃபுல்லா பயங்கர போரிங்கா ரொம்ப தள்ளித்தனமா போயிட்டு இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். இந்த மூவி படத்தோட நெகட்டிவ் பாக்குறதுக்கு முன்னாடி படத்தோட பாசிட்டிவ் பார்த்தலாம். படத்தோட பாசிட்டிவ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் மினிட்ஸ் நான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலா சூப்பராவே இருந்துச்சு. தென் சூரியோட ஆக்டிங் பார்த்தீங்கன்னா அவ்வளவு அட்டகாசமா பர்ஃபெக்ட்டா சூப்பரா இருந்துச்சுங்க. சூரி இப்படி எல்லாம் நடிக்க முடியுமா அந்த அளவுக்கு இருந்துச்சுங்க. ஒரு ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு சாதாரண ஒரு காமெடியா இருந்துட்டு இவ்வளவு அருமையா ஆக்ட் பண்றாரு, இவர் ஏன் இவ்வளவு நாளா பண்ணல அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுங்க. ஒரு சூப்பரான ஆக்டிங்கா அட்டகாசமா கொடுத்தது. அவர் ரோலை பாத்தீங்கன்னா பர்ஃபெக்ட்டா பண்ணியிருந்தாரு. அண்ட் தென் பாத்தீங்கன்னா இந்த மூவில ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் ஒன்று, அந்த ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர அட்டகாசமா சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவு ஆக்ஷனா சூப்பரா இருந்துச்சு. அந்த சீனை உங்களுக்கு பாத்தீங்கன்னா கண்டிப்பா அந்த சீன் பிடிக்கும். அந்த அளவுக்கு சூப்பராவே பண்ணிருந்தாங்க. அவ்வளவுதாங்க இந்த படத்தோட பாசிட்டிவ். இப்போ நெகட்டிவ் போயிடலாம். இந்த படத்தோட நெகட்டிவ் பாத்தீங்கன்னா ஸ்டோரி பாத்தீங்கன்னா பெருசா ஒண்ணு சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி தான். ஸ்டோரி பாத்தீங்கன்னா சூரியோட கதையா இருந்தாலும் பாத்தீங்கன்னா சிம்பிளா முடிச்சிட்டாங்க. ஒண்ணுமே இல்ல இந்த படத்துல. ரைட்டிங் கொஞ்சம் இன்னும் பெட்டரா பண்ணிருந்தீங்கன்னா படம் சூப்பராவே வந்திருக்கு. படத்தோட ஸ்டோரி பாத்தீங்கன்னா ஒண்ணுமே இல்ல, சீன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எதுவுமே இல்ல, வெறும் டைலாக்கா பேசிட்டு இருக்காங்க. படம் ஃபுல்லா நீங்க டைலாக் எடுத்துனா ஆக்க போறாங்க. ஹாஸ்பிட்டல் போறாங்கன்னா பேசுறாங்க, கார்ல போறாங்கன்னா பேசுறாங்க, வீட்டுல இருக்காங்கன்னா பேசுறாங்க. ஒரே படம் ஃபுல்லா அழுகாச்சு அழுதுட்டே இருக்காங்க. எப்படா இது முடியுங்கிற மாதிரி இருந்துச்சு. படத்தோட ஸ்டார்டிங்லயே பாத்தீங்கன்னா யாராவது கொல்ல போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபீல் கொண்டாட்டாங்க. பிஜிஎம் பாத்தீங்கன்னா சுத்தமா செட் ஆகல படத்துக்கு. படம் ஒரு சீன் போயிட்டு இருக்குன்னா பிஜிஎம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்குது, என்னென்னமோ நடக்குது. சீன் வருது, பிஜிஎம் போகுது. ஆனா பிஜிஎம் சம்மந்தமே இல்லாம எங்கெங்கயோ போகுது. ஆடியன்ஸோட பல்ஸ் புரிஞ்சுக்காமலே இஷ்டத்துக்கு பிஜிஎம் போட்டு வச்சிருக்காங்க. அவ்வளவு ஒரு மொக்கையா இருந்துச்சு. படம் பார்க்கும்போது சுத்தமாவே கனெக்ட் ஆகல. பிஜிஎம்ஸ் ஆகட்டும் அந்த சீன்ஸ் ஆகட்டும் சுத்தமா கனெக்ட் ஆகல. படத்துல பாத்தீங்கன்னா சும்மா அழுதுட்டே இருக்காங்க. ஒரு பைத்தியக்காரன் கூட இந்த அளவுக்கு பண்ண மாட்டான் அந்த மாதிரி கொண்டு போறாங்க. ஒரு குறிப்பிட்ட இடத்துல சண்டை வருது, அந்த சண்டை வந்ததுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா சுத்த பைத்தியக்காரனாட்ட ஆயிடுறாங்க. வேற எவனுமே இந்த குடும்பத்துல எவனும் இப்படி பண்ண மாட்டான். அந்த அளவுக்கு எக்ஸ்ட்ரீமா கொண்டு போறாங்க. கொஞ்சம் லாஜிக்கலா திங்க் பண்ணி கொஞ்சம் எடுத்திருந்தீங்கன்னா படம் இன்னும் சூப்பராவே வந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் பெட்டராவே பண்ணிருக்கலாம். ஃபர்ஸ்ட் 40 மினிட்ஸ் தான் ஓகே. மத்தபடி மூவி எல்லாம் பாத்தீங்கன்னா மொக்கையா தான் இருந்துச்சு. ஒரு ஒன் டைம் வாட்சபிள். நீங்க ஃபேமிலியோட ஏதோ போற சூரிக்காக போல ஆக்டிங்காக போகலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா இப்ப பார்க்கலாம். மத்தபடி எல்லாம் ஆகா ஓகன்னு சொல்ற கலர் இல்ல. தம்பி அக்கா அண்ணா தங்கச்சி எல்லாம் இருந்தீங்கன்னா நீங்க போய் பார்க்கலாம். ஏதோ கண்ணை கசிக்கிட்டு வரல, அழுதுட்டு ஏதோ எமோஷனலா இருந்துச்சு அப்படி இப்படி வந்து நீங்க வேணா ரிவ்யூ கொடுக்கலாம். மத்தபடியா படம் பாத்தீங்கன்னா மொக்க தாங்க. ரைட்டிங்ல கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணியிருந்தா சூப்பரா வந்திருக்கும். அல்டிமேட்டா இருக்கும் இந்த படம். ஏன்னா ஒன் டைம் வாட்சபிளா இருக்கு, வேணா ட்ரை பண்ணி பாருங்க தியேட்டர்ல. அண்ட் இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்ம சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.